ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும் பொருட்டு ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற 7 பிரதானிகளுக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். 12வது வசனம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றார். என்ன சொல்லிவிட்டார்? வரமாட்டேன். I will not come. கர்த்தருடைய சமூகத்திற்கு அவர் நமக்குள் இருக்கிற மகிமையை வெளியரங்கமாக்க வேண்டும் என்றுதான் நம்மை ஆவலாக எதிர்பார்க்கலாம். What do we say? நான் வரமாட்டேன். பக்கத்துல பார்த்துருங்க. நான் சொல்ல மாட்டீங்களா? அவர்கிட்ட மட்டும் சொல்றீங்க. சண்டே ஏன் வரும்? கல்யாண வீடு நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ராஜாவுக்கு கடும் கோபம், மூர்க்க வெறி. என்ன வெறி? மூர்க்க வெறி. மந்திரிட்டு கேட்காத, யார் இவ? என்ன செய்திருக்கிறாள் அவள்? அடுத்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த 16வது வசனத்துல 16th script 16வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். See the statement. அநியாயம் செய்து விட்டான். கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற மகிமையை வெளியரங்கமாக்க நீங்கள் இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்கும் பல ஜனங்களுக்கு முன்பாக எல்லா மாம்சமான யாவரும் ஏகமாய் காண வேண்டும் என்று கர்த்தர் உங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் செய்கிற ஒரு அநியாயம். Your family which is not yet saved